வெல்கம் டு ஃபிலிம் இடிச். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேற லெவலில் ஒரு படம் தான் பார்க்க போறோம். குக் அப் ஸ்ட்ராங். இந்த ஒரு படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பத்தி கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே சமையல் பத்தி தான் இருக்க போது. நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சைனாவை காட்டுறாங்க. அங்க ஸ்பிரிங் அவென்யூ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க நிறைய டேஸ்டியான ஃபுட்ஸும் கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி இங்க இருக்கிற ஒரே ஒரு கடையில மட்டும் செமையா கூட்டம் எப்ப பாரு அலமோதிக்கிட்டே இருக்கும். அந்த ஹோட்டலோட பேரு 7 ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை நேத்து இன்னைக்கு ஆரம்பிக்கலங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ரொம்ப சிறப்பாவே அந்த கடை போயிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த கதையை பத்தி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மீடியால இருந்து சில பேர் வந்திருப்பாங்க. இதுல கண்ணாடி போட்டுக்கா பாத்தீங்களா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல நிக்கிறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கடையை பத்தின அருமை பெருமை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அட நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, நம்ம ப்ரோக்ராமோட ஹீரோ எங்க, இந்த ஹோட்டலோட செஃப் எங்க அப்படின்னு கேக்குறப்போ மாசா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. கையில கத்தி எடுத்து சும்மா சிக்கனை ஸ்லைஸா வெட்டி இப்ப அவன் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கான். சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டிஷ்ஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம ஹீரோ ரொம்ப பாரம்பரியமா பண்ணுவான். அதை மீடியால இருக்கவங்க பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே படிப்படியா சொல்றான். ஃபர்ஸ்ட் சிக்கன், சோயா சாஸ், எள்ளெண்ணெய், கொஞ்சம் வரமிளகா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுவானா. அதுக்கப்புறம் அது நல்ல பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திடுவானா. அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இப்ப அந்த கறியில இருந்து வர தண்ணி பிளஸ் இவன் ஊத்தி இருக்கிற ஆயில் எல்லாமே சேர்ந்து நடுவுல நிக்கும். அது மேல இவன் செஞ்ச அந்த நூடுல்ஸ் வச்சு வாசனைக்காக கொஞ்சோண்டு துளசி எடுத்து அது மேல வைப்பானா. அதுக்கப்புறம் அந்த மொத்தமா மூடிட்டு சைட்ல தண்ணியை ஊத்தி விட்டுட்டு அந்த பாத்திரத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்டக்குள்ள வச்சு கையெழுத்துறப்போ உள்ள நீராவி நல்லா போயிட்டு இருக்கும். அந்த துளசியோட வாசனை பாத்தீங்கன்னா அந்த கறியில செமையா இறங்கும். பாக்குறப்பையும் கேட்கறப்பயுமே நம்ம எச்சு ஊறுது இல்ல, அந்த அளவுக்கு நம்ம பையன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஃபுட் ரெடி ஆனதுமே அந்த மீடியால உள்ள ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடலாமே பாப்பா. அப்ப நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டிட்டு, ஏய் என்ன பண்ற, நீங்க வீடியோ எடுக்கிறேன்னு மட்டும் தானே சொன்னீங்க, சாப்பிடணும் அப்படின்னா லைன்ல நின்னுங்கன்னு சொல்லிட்டு லைனை காட்டுறான். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் நிக்குது அப்படின்னு. இப்ப மீடியால உள்ளவங்க வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப கூட்டத்தை பிறந்துகிட்டு ஒரு பையன் வரான். வந்தவன் தெனாவட்டா டேபிள் உட்காந்துக்கிட்டு, யாருப்பா வெயிட்ரு சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் கையில பேட் எடுத்துக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறான். சரி இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்னலாம் சாப்பாடு இருக்கும் எல்லாத்தையும் 2 பிளேட் கொண்டு வா, அப்புறம் அதுல எண்ணெய் உப்பு மட்டும் கம்மி பண்ணிக்க, ஏன்னா என்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அவன் எழுதின சீட் எடுத்து இந்த பையன் முன்னாடி வச்சா அதுல லைன்ல நின்றா வெண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எழுதிருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம பையன் செம காண்டாயிடுறான். ஏண்டா நான் யாருன்னு தெரியுமா, என்னோட பாஸ் யாருன்னு தெரியுமா, நாங்க எத்தனை ஏக்கருக்கு சொந்தக்காரங்க தெரியுமாடா அப்படின்னு கேக்குறான். ஏன் நீ யாரு, உன்னோட ஓனர் யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒழுங்கா லைன்ல நின்று இல்லாட்டி கிளம்புறான்னு சொல்றப்போ அந்த பையன் அப்படியே அந்த டேபிளை தூக்கி விட பாப்பான். நம்ம ஹீரோ டப்புன்னு அந்த டேபிள் அடிச்சு ஒழுங்கா போயிட்டு லைன்ல நின்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணா லண்டன்ல இருக்கிற இளவரசருக்கு புதுசா குழந்தை பிறந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு பெரிய விருந்து தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற செஃப் தான் நம்ம படத்தோட 2வது ஹீரோ. அவனோட பேரு பால். நம்ம ஹீரோ எப்படி பாரம்பரிய முறையில அவன் சாப்பாடு செய்யறானோ அதே மாதிரி இவன் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவன் ஒரு ஸ்டைல்ல சூப்பரா சமைப்பான். அதுவும் இவன் பண்ற பிரசன்டேஷன் லெவல் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் இவன் பண்ற ஃபுட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அதை சாப்பிட்டு பாக்குறப்போ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிளேவர் அதுல செம்ம டிஃபரெண்டா இருக்கும். இப்ப கூட பாருங்க, லண்டன் இளவரசிக்கே நம்ம பால் பண்ண அந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சு எழுந்து நின்று கை தட்டுறாங்க. இப்ப அவ்வளவு பெரிய ஆள் நம்ம பாலை பாராட்டினதுனால ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆயிட்டான். பெரிய பெரிய பத்திரிகையில கூட நம்ம பாலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாலுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, அவளை கூட்டிக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அங்க இருக்கிற ஓனர் பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கு கை கொடுத்து அப்படி பாராட்டிட்டு இருக்கான். இளவரசியவே இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாப்பா, உனக்காக ஒரு செம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா, இனிமே இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ தான்ப்பா சீஃப் குக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பதவியை நம்ம பால் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அதுல பாலுக்கு பெருசா விருப்பமே இல்ல. நான் மிக்சடு அப்படின்னு சொல்றான். அதாவது அப்பா கொரியன், அம்மா சீன நாட்டை சேர்ந்தவங்க. சோ என்னோட உறவு முறையே வேற அப்படிங்கிறாங்க. சரிப்பா உனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கலன்னா என்ன, இதே பிரான்ச் எக்கச்சக்கமான நாடுகள்ல இருக்கு, நீ அங்க போயிட்டு வேலை செய்ய அப்படின்னு கேட்டா, இந்த ஹோட்டல்ல ஹெட் செஃபா இருக்கிறது என்னோட லட்சியம் கிடையாது, என்னோட லட்சிய பாதையே வேற, நான் அதை நோக்கி போறேன். நான் ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் மீட் பண்ணலாம்டா மொட்டை பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வளர்க்குற நாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ அவனோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு தெரியாதனமா அவனோட கையை அவனே கட் பண்ணிப்பான். அப்ப பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா பதறி போயிட்டு இந்த பையனை என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பான்னு கேட்பாருன்னு பார்த்தா, இனிமே நீ சமயக்கட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்றாரு. ஏன்பா அப்படின்னு அவன் கேட்டா, உனக்கு ஒரு சமயக்காரனா இருக்கிறதுக்கான திறமையே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிடுவாரு. இல்லப்பா ஆனா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணா நல்லா சமைப்பேன்னு சொல்றப்போ, ஒரு நல்ல சாப்பாடு செய்யணும் அப்படின்னா வெறுமனா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் பத்தாது, உன்னோட கண்ணு மூக்கு நாக்கு இதையானு எல்லாத்தையுமே பயன்படுத்தி சமைக்கணும். எதுக்கு அவ்வளவு தூரம் போற, ஒரு வெங்காயத்தை கூட உன்னால ஒழுங்கா வெட்ட முடியல, நீ எல்லாம் ஒரு சமயக்காரன் ஆகிறதுக்கான தகுதியே கிடையாது, தயவு செய்து என்னோட மகன் தான் நீ அப்படின்னு வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடுறத, எனக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோவை ரொம்ப அசிங்கமா திட்டிடுவாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த செஃப். அவரோட பேரு மவுண்டைன் கோ. இப்ப ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ பண்ண நூடுல்ஸ் அவங்ககிட்டே கொடுத்து நீ பண்ண தானே ஒழுங்கா மிச்சமில்லாம சாப்பிடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட மாஸ்டர் செவனை கூப்பிட்டு ஹீரோவோட அப்பா அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டேய் என்னடா சொல்ற, உன் பையன் அந்த இடத்துல இருக்கா, நீ அப்படி தனியா போயிட்டு என்னத்த சாதிக்க போறேன்னு கேக்குறப்போ நான் போய்தாகணும், என்னோட மகனை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அப்பா நீங்க எங்க போறீங்க, நானும் உன் கூடவே வரேன்னு சொல்றப்போ நீ வரக்கூடாதுங்கிறாம. அப்ப நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. நான் உன்னை சுத்தமா வெறுக்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, திரும்ப என்ன பாக்குறதுக்கு வந்துடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனோட அப்பாவை அவனை திட்டி அமுச்சு விட்டுருப்பான். ஹீரோவோட அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோ பால காட்டுறாங்க. அவன் இப்ப சைனாவுக்கு வந்திருப்பான் போல. அங்க இருக்கிற மீன் மார்க்கெட்ல ஒரு பெரிய மீனை வாங்கலாம்னு பாக்குறான். ஆனா கடைக்காரன் பெரிய மீன் இல்ல சார் அப்படிங்கிறான். சரி சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மீன்ல சேத்தோட வாசனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த மீனை பார்த்துட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். என்ன மீன் ரெடியா அப்படின்னு கேட்டதுமே ஒரு பெரிய மீன் எடுத்து அந்த கடைக்காரன் வெளியில வைக்கிறான். இதை பார்த்த பாலுக்கு செம கடுப்பாயிடுது. ஐயோ நான் கேட்டப்ப முன்னாடி பெரிய மீன் இல்லன்னு சொன்னேன், இப்ப அப்படியே அந்த மீன் வந்தது அப்படின்னு கேட்டா இல்ல அவர் ரெகுலரா நம்மள்ட்ட தான் சார் மீன் வாங்கிட்டு இருப்பாரு, அதுலயும் இந்த மீனை எல்லாராலையும் சமைச்சிட முடியாது, அது நம்ம காவு தான் செமையா சமைப்பா, உங்களுக்கு எதுக்கு சார் ரிஸ்க், வேணா விட்டு கொடுத்துங்கன்னு சொல்றப்போ நம்ம பால் பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கறதாவே இல்ல. நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த கடைக்காரன் சொன்ன மாதிரி இந்த மீனை நீ சூப்பரா சமைப்பியா, எப்படி சமைப்ப கொஞ்சம் சொல்லு பாப்பான்னு சொல்றப்போ அப்படியே கிராபிக்ஸ்ல ரெண்டு பேரும் அதை சமைச்சு காட்டுவானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ நான் மீனோட சதையை தனியா வெட்டி எடுத்துருவேன், அது மேல புளிச்ச தயிரையும் சாசையும் ஆட் பண்ணி நாங்க இதுக்குன்னே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பிளேவர் ஆட் பண்ணி அது நல்லா ஊறதுக்கு அப்புறமா அந்த மீனோட சதையில ஒரு கம்பியை குத்தி அப்படியே நெருப்புல வேக வைப்போம். சரியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி தான் பிரசன்டேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூப்பரா சமைச்சு முடிக்கிறான். இப்ப அடுத்து பாலோட டர்ன். ஒரு பெரிய ஷீட்டை தனியா கிழிச்சு நீ பெருஞ்சிருக்கத்தை ஆட் பண்ணி இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்றான். சொல்லிட்டு இவன் கேரட், ஆரஞ்சு, வெங்காயம் இது எல்லாத்தையும் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அடுத்து பெப்பரையும் சால்ட்டை ஆட் பண்ணி இப்ப அவன் கட் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த காய்கறி, அது மேல அந்த மீனோட சதையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண அந்த ஷீட்டை வச்சுட்டு அது மேல ஒயினை ஊத்துறான். அப்படி ஊத்துறதுக்கு அப்புறமா அந்த மீனை வேக வச்சோம் அப்படின்னா அந்த மீன் சுத்தமா கருத்தே போவாதான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. இதுக்கப்புறம் அந்த பையன் கட் பண்ண அந்த ஷீட்டை வளைக்கி பார்த்தா மீன் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இப்படி ஒரு சூப்பரான டிஷ்ஷ நம்ம பால் ரெடி பண்ணி காட்டுறான். இதெல்லாம் பார்த்து காண்டான அந்த கடைக்காரனே யோ ஏன் ஒரு மீனுக்கு இப்படியா அடிச்சுப்பீங்க, இந்த ஆளுக்கு பாதின்னு சொல்லிட்டு அந்த மீனை பாதியா வெட்டி கொடுத்துறான். இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த செவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கான் போல. நிறைய சேர் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த ஹோட்டல் ஓபன் பண்ணதே நம்ம பால் தான். அந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறதுக்கு இந்த ஹோட்டலோட சேர்மனும் அவங்க ஒய்ஃபும் கூடவே உங்களுக்கு அல்லக்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அவனும் வரான். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. ஓப்பனிங்கே நல்லா கிராண்டா பண்ணிருக்கானுங்கல்ல. அப்படியே இந்த பக்கம் நம்ம செவன் ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் நிறைய விடுறாங்க. சாப்பாடுலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மைக்க வச்சு கத்திட்டு இருக்க ஆப்போசிட்ல ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கி வந்து இவங்க கூட சண்டைக்கு வந்துருவானுங்க. கடைசி அந்த சத்தம்லாம் கேட்டு நம்ம பாலோட கேர்ள் ஃபிரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏண்டா உங்களுக்கு என்ன எங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கா, நல்லா பெரிய ஹோட்டலு நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சிருவோம் அப்படின்னு பயப்படுறீங்களா, அதுக்கு தான் அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணாடிக்காரர் கேட்பான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா டே உங்க ஹோட்டல் பெருசா எங்க ஹோட்டல் பெருசான்னு போட்டு பார்த்தலாமாடா, ரெண்டு செஃபுக்கும் ஒரு போட்டி வச்சு பார்த்தலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த கண்ணாடிக்காரனும் ஓ அப்படியா எங்கடா உங்க செஃப் வர சொல்லுங்கடா பாப்போம்னு சொல்றப்போ நம்ம தலைமை அப்படியே பொறுமையா கூட்டல வந்துட்டு இருக்கிறான். நடக்கிற எந்த விஷயமும் உனக்கு தெரியாது, என்னன்னு தெரியறதுக்குள்ளேயே ரெண்டு பேத்துக்கும் போட்டி வச்சிருவானுங்க. போட்டி என்னன்னா ஒரு முழு மீனை எப்படி நேர்த்தியா கட் பண்ணி வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறது தான் போட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பால் பண்றான். அப்படியே முழு மீன் எடுத்து டேபிள்ல வச்சு அதோட சதையை மட்டும் தனியா அப்படியே அறுத்து வெளில எடுக்கிறான். எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மீன்ல எத்தனை முள் இருக்கு அப்படிங்கறத விரல வச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன குரல் எடுத்து அந்த மீனோட ஒவ்வொரு முள்ளையும் தனித்தனியா புரிஞ்சு வெளில எடுக்கிறான். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தெனாவட்டா நம்ம ஹீரோ கிட்ட எப்படி தூக்கி போடுறான் பாத்தீங்களா. இப்ப அடுத்து நம்ம ஹீரோவோட டர்ன். ஹீரோ அந்த மீன்ல கத்திய வச்சு அப்படியே தடவிட்டு அந்த மீனை அப்படியே கிராஸா கட் பண்றான். இவன் ஏன் அப்படி கட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா அதை கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மீனோட தோலை மட்டும் அப்படியே நைஸா தனியா வெட்டி எடுத்து அப்படியே அந்த மீனை தூக்கி போடுவான் பாருங்க. பா மரண மாசா இருக்கும் இந்த சீன். அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்காக கை தட்டுறாங்க. அதுலயும் அந்த ஹோட்டலோட சேர்மனே பார்த்து மிரண்டு போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அவரே இப்ப இந்த ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப திறமையானவங்க தான், அதனால நேஷனல் லெவல்ல நடக்கிற செஃப் சாம்பியன் போட்டியில நீங்க ரெண்டு பேருமே கலந்துக்க போறீங்க. அப்படி கலந்துகிட்டு உங்கள யாரு சிறந்த செஃப் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கே நீங்க நிரூபிச்சு காட்டணும்னு சொல்றப்போ நம்ம ஹீரோவோ பாலும் நடக்க போற அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் மீடியாவுக்கு கூட தெரிஞ்சிச்சு. இத பத்தி நம்ம பால் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்போ நடக்க போற அந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்கான். இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தனியா உட்காந்துருப்பாங்க. ஹீரோவும் போயிட்டு என்னாச்சு ஏன் தனியா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா இல்ல இன்னைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹோட்டல்லையும் நம்மளோட ஹோட்டல்லையும் ரத்த கறியை சேல் பண்ணிட்டு இருந்தோம், 38 நத்த மட்டும் தான் சேல் ஆச்சுன்னு சொல்றான். சரி அப்ப அவங்களோட எவ்வளவு சேல் ஆச்சுன்னு ஹீரோ கேட்டா 338ங்கிறா. இப்ப அதுக்கு நம்ம ஹீரோவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை ஓபன் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இந்த செவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கப்படல, நல்ல சுவையான சாப்பாடு ரொம்ப கம்மி விலை கிடைக்கணும், சாதாரண மக்கள் கூட அதை ஈஸியா வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த செவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம். சோ நம்மளை விட அவங்க எவ்வளவு சூப்பரா சமைச்சாலும் சரி, நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சாலும் சரி, நமக்குன்னு இருக்கிற கஸ்டமர்ஸ் நமக்காக எப்போ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இப்ப நாள் போக போக பாத்தீங்கன்னா நம்ம பாலோட ஹோட்டல்ல நிறைய பேர் சாப்பிடறதுக்காக வருவாங்க. அப்படி வரப்போ முக்காவாசி பேர் பணக்காரனா
ஸ்ட்ரீட்ல தானே இருக்காங்க. சோ அதனால காரை அங்க இங்க நிப்பாட்டி போறதுனால அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது. தடுப்பான நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஐயோ சாப்பிட வர தெரியுதுல காரை அங்கிட்டு இங்கிட்டுமா நிப்பாட்டி வச்சுட்டு போனா மத்தவன் எப்படியா வண்டி எடுத்துட்டு போவான், இடமே டிராபிக் ஜாமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ளீஸ் சார் கோபப்படாதீங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட கார் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாலுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுதுன்னு சொன்ன இல்லையா, இவங்கள மாதிரியே நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க அந்த போட்டியில கலந்துப்பாங்க. ஆனா ஓட்ட எடுத்து பார்த்ததுல நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டும் டெல்லா ரெஸ்டாரண்ட்டும் தான் நேருக்கு நேரா மோதிக்க போகுது. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த போட்டியில யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க அடுத்து காட் ஆஃப் குக்கரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கூட போட்டி போடலாம். அப்படிப்பட்ட மாஸ்டர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த காட் ஆஃப் குக்கரி. இப்ப இந்த போட்டியை பத்தி நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, சார் நடக்க போற இந்த போட்டியில செவன்த் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கோ அப்படிங்கிற ஒரு பையனும் கலந்துக்க போறான். அந்த பையன் தான் உங்களோட ஒரிஜினல் மகன் சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டா என்னோட பேரு மவுண்டைன் கோ. அதே மாதிரி எவனாவது கோன்னு பேர் வச்சுக்கிட்டா அவனுக்கு நான் தான் அப்பன்னு ஆயிர முடியுமா என்ன, அவன் என்னோட மகனே கிடையாது அப்படின்னு பகிரங்கமா அந்த பேட்டியில சொல்லிடுவாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்கும், மனசு உடச்சு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுக்குறா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ப்ளீஸ் இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி எங்களோட ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோயின் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ ஒரு டைம் போயிட்டு தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோ பத்தி உங்களுக்கே தெரியும், அவன் அந்த லோக்கல் ஏரியால இருந்துட்டு இது மாதிரி ஒரு ரிச்சான ஹோட்டலுக்கு வந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரான். பாலோட கேர்ள் ஃப்ரெண்டும் மெனு கார்டை கொடுத்தா அதுல என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. சரி நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அப்படின்னு பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல எனக்கே புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை படிச்சு கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குமே சாப்பிடறதுக்கு ஆஃப் பாயில கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்ததுமே செம கடுப்பாயிடுது. கேட்டா இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான், பெரிய செஃப்னு வேற சொல்லிக்கிறான், ஒரு ஆஃப் ஆயில் பண்றதெல்லாம் பெரிய வேலையா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு டேய் இது ஆஃப் ஆயில் இல்லடா அப்படின்னு அவ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்தா அதுல மேங்கோ ஃபிளேவர் இருக்கு, அதுலயும் தேங்காய் பாலையும் ஒயினையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபுட்டை அந்த பால் ரெடி பண்ணிருக்கான். இதை எப்படி அவன் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ஒன்னும் புரியல. இப்ப அடுத்து நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பூந்தொட்டி மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை வைக்கிறான். அதுல தண்ணியை ஊத்துனதுமே அந்த தொட்டில இருக்கிற செடி பாத்தீங்கன்னா அப்படியே முளைச்சு வெளியில வர மாதிரி இருக்கு. இதை பார்த்து ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு அந்த பையன்கிட்ட அந்த தொட்டியை தூக்கி எறிறான். ஏடா நாங்க சாப்பிட வந்தோமா இல்ல நீ காட்டுற வித்தையெல்லாம் பாக்குறதுக்கு வந்தோமா, இப்படித்தான் வர கஸ்டமரை ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கிறியாடா அப்படின்னு கேட்கிறப்போ, ஓ அப்படியா, ஒருத்தருக்கு எப்படி சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, சரி எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை அமைச்சிட்டு இங்க இருக்கிற மீட்டை உன்னால சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். என்னால சமைக்க முடியும், ஆனா நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நீ செஞ்ச சாப்பாடு ஆறி போயிடும், ஏன்னா ஒரு நார்மலான டெம்பரேச்சர்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உன்னால அந்த மீட்டை வச்சிருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, அதை வாயில சொல்லாம கொஞ்சம் செஞ்சு காட்டேன் பாப்போம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ வெங்காயத்தை கட் பண்ணி அதை ஒரு எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருக்கான். அது பொரிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு கறியை தனித்தனியா வெட்டி இப்ப எண்ணெயில பொரிச்சிட்டு இருக்கிற அந்த வெங்காயத்தை தனியா ஒரு இடத்துல கொட்டுறான். அது இப்ப செம்ம ஹீட்ல இருக்கு. இப்ப அதோட சேர்த்து கொஞ்சம் ஒயினையும் இவன் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீட்டையும் பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்றான். அப்படி பண்றதுனால அந்த எல்லா டிஷ்ஷுமே பாத்தீங்கன்னா மொத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த மீட்டும் நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்ப காரத்துக்காக கொஞ்சமா பெப்பர் தூளையும் உப்பை ஆட் பண்றான். ஒரு சரியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து அப்படியே பால் முன்னாடி நீட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ பண்ண அந்த மீட் பாத்தீங்கன்னா இன்னும் சூடதா இருக்கு, சொல்ல போனா இன்னும் அந்த மீட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப அடுத்து நம்ம பாலோட டர்ன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதே மாதிரி மீட்டை தண்ணி எடுக்கிறான். இவன் கிட்ட ஒரு சின்ன கேஸ் கேன் இருக்கும், இவன் தான் டெக்னாலஜி வச்சு சமைக்கிறவனாச்சு, அதனால ரொம்ப ஈஸியாவே அந்த மீட்டை ஹீட் பண்றான். சில வினாடியிலே பாத்தீங்கன்னா அந்த கறி மொத்தமா வெந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவன் பண்ண அந்த டிஷ் மேல ஒரு மூடியை போட்டு மூடுறான். ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த மூடிக்குள்ள புகை அனுப்பி அதுக்கு இன்னொரு புது பிளேவரை கொடுக்குறான். இப்ப அதை நம்ம ஹீரோக்கு முன்னாடி நீட்டுறப்போ அதை நம்ம ஹீரோ சாப்பிட்டு கூட பார்க்கல, நுகர்த்து மட்டும் தான் பாக்குறான். அப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இது சரியான டெம்பரேச்சர்லயே இருக்கு, ரொம்ப சூப்பராவும் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோ பண்ண டிஷ்ஷை நம்ம பால் சாப்பிட்டு பாக்குறான். அப்ப அவனோட ஃபேஸ பாருங்களேன், நம்ம ஹீரோவும் ஒரு செம்மையான டிஷ்ஷை தான் பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. இவனோட மாஸ்டர் தான் கால் பண்றாரு. உடனே கேம் சென்டருக்கு கிளம்பி வா அவசரம்னு சொல்ல நம்ம ஹீரோவை அடிச்சு புடிச்சிட்டு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பாரு. பார்த்தது உனக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்ப நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் டே உன்னோட அப்பா திரும்ப வந்துட்டாருன்னு சொல்றப்போ யார் அப்பா, இவரு தான் சொன்னாரு நான் அவரோட புள்ளியே இல்ல அப்படின்னு. அப்புறம் எப்படி அவர் எனக்கு அப்பா ஆக முடியும், என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா அப்படின்னா அது நீங்க மட்டும் தான் சொல்றப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவும் பேச வராரு. ஆனா ஹீரோ பேச விட மாட்டான். நீங்க தான் இன்டர்வியூல தெளிவா சொல்லிட்டீங்கல்ல நான் உங்களோட புள்ள இல்ல அப்படின்னு, அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேச வரீங்கன்னு கேக்குறப்போ அவரு பொறுமையா இந்த நான் மட்டும் அன்னைக்கு நீ தான் என்னோட புள்ள அப்படின்னு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய செஃப்போட மகன் அப்படின்னு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே உன் மேல அதிகமா பிரஷர் போட்டிருப்பாங்க, நிறைய நம்பிக்கை வச்சிருந்திருப்பாங்க, அதுவே உனக்கு பெரிய பாரமா போயிடும், அதனாலதான் நான் அன்னைக்கு இன்டர்வியூல அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை பெருசா ஏத்துக்கிட்ட மாதிரியே தெரியல, கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பால காமிச்சா அவ செஞ்சிட்டு இருக்கிற எல்லா ரெசிபியையும் ஒரு சின்ன நோட்ல எழுதி வச்சிட்டு இருக்கான். அப்படி அவ அதை பார்த்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த நோட்டை பாத்துறான். அவன் அந்த நோட்டை பார்த்ததுமே அவளுக்கு தெரியாம அந்த நோட்டை மறைக்கிறான். ஏன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும். இப்ப நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாலுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது. அதை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான ஆடியன்ஸும் வந்திருக்காங்க. இப்ப போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இருக்கிற ஒரே ரூல் என்ன அப்படின்னா 90 நிமிஷத்துக்குள்ள இவங்க சமைச்சு முடிக்கணும். இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் மாறி மாறி சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம பால் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு பெருசா பதட்டமே இல்ல. டெக்னாலஜி பயன்படுத்தி ரொம்ப ஸ்மூத்தா அவன் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் ஒரு வாத்து கறியை சமைச்சிட்டு இருக்கான். அந்த வாத்தோட தோலுக்குள்ள நல்லா கத்திய விட்டு கிண்டு அப்படியே அந்த வாத்தோட கறியை மட்டும் தனியா வெளியில எடுப்பான் பாருங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே ஆரவாரப்படுத்தி அவனை கொண்டாடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த தோலை உரிச்சு எடுத்தான் பாத்தீங்களா, அந்த தோலுக்குள்ள என்னத்தையும் ஊத்துறான். அதுக்கப்புறம் அதை ஒரு இலையில போட்டு மடிக்கிறான். இந்த பாலுக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயமே புரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல காணும். ஐயோ எங்கடா போனா நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்தா நல்லா ஒரு பெரிய கடாய் எடுத்துட்டு வரான். அதுல நல்லா மாவை போட்டு வருன்னு வறுத்து இவன் செஞ்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா. அந்த வாத்தோட தோல் அதுல ஏதோ லிக்விட் எல்லாம் ஊத்தி வச்சிருந்தானே, அது மொத்தத்தையும் இலையில போட்டு சுருட்டி அது மேல அந்த மாவை வச்சு மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்றான். இந்த பக்கம் நம்ம பால் பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட அந்த போட்டவே முடிச்சிட்டாம டிஷ்ஷை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைமிங்கும் முடிய போது நம்ம ஹீரோ கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம அசால்ட்டா நிப்பான். டைமிங் முடிய போற நேரத்துல இவன் செஞ்சு வச்சிருக்கிற அந்த டிஷ் மேல டப்புன்னு ஒரு குத்துறதுக்கு அந்த மோல்டு உடஞ்சு போயிடும். நம்ம ஹீரோவும் இப்ப அந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிட்டான். பாலும் செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப ரெண்டு பேரும் பண்ண அந்த டிஷ்ஷுமே பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் 4 பேருமே டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரெண்டு பேத்தோட டிஷ்மே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. அதனால ஜட்ஜஸ் கொடுத்த அந்த மார்க் கூட ரெண்டு பேர் சேமா இருக்கிறதுனால போட்டி இப்ப டிரா ஆயிடுச்சு. சோ அதனால உங்க ரெண்டு பேத்துல யார் வின்னர் அப்படிங்கறத இந்த ஜட்ஜஸ் தான் இப்ப முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுத்து சொன்னதுல நம்ம ஹீரோ அல்டிமேட்டா சமைச்சிருக்கான். அதை சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் பால் பண்ண டிஷ் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அவன் சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணான். ஒரு சாப்பாடை பண்றது பெருசு இல்ல, ஆனா பிரசன்டேஷன் தான் முக்கியமான விஷயம் சொல்லி இந்த போட்டியோட வின்னர் பால் தான் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ தோத்துட்டான். இந்த விஷயத்த டிவி வழியா நம்ம ஹீரோவோட அப்பாவும் பாக்குறாரு. அப்படியே நம்ம ஹீரோ சின்ன வயசுல நடந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறான். அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஹீரோவோட அப்பா விட விட்டு போனதுக்கு அப்புறமா நல்லா ஷோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த மழையிலேயே நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட மாஸ்டரும் டேய் இங்க என்னடா பண்ற, வாடா வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிடுறப்போ இல்ல நீங்க எனக்கு சமையல் சொல்லி கொடுங்க அப்பதான் நான் வருவேன்னு சொல்றாங்க. டேய் நீ எதுக்காக ஒரு சமயக்காரனா மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா இல்ல அப்பதான் சொன்னார்ல நான் சமைக்கிறதுக்குலாம் லாய்க்கே கிடையாது அப்படின்னு. நான் ஒரு வேளை நல்லா சமைச்சிருந்தேன் அப்படின்னா அப்பா என்னையும் அவர் கூடவே கூட்டு போயிருப்பார்ல, அதனால எனக்கு சமையல் கத்து கொடுங்கன்னு அடம் பிடிக்கிறான். அதுக்கப்புறமா சரி வா நானே உனக்கு கத்து கொடுக்குறேன்னு மாஸ்டர் அவனுக்கு சமையல கத்து கொடுத்துருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டியில தோத்து போறதுனால பாத்தீங்கன்னா வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவனை பார்த்து நம்ம ஹீரோவோட மாஸ்டர் தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பால் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்காரன் பேசிட்டு இருக்கான். என்னன்னா அடுத்து நடக்க போற இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது, உனக்கு பதிலா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கலந்துக்கிட்டோங்கிறான். இதை கேட்ட பாலும் யோ பைத்தியமாயா நீங்க, அவ இன்னும் சேஃப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கே போய் சேரல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய காம்படிஷன் அவளால எப்படி சமாளிக்க முடியும்னு கேக்குறப்போ அதெல்லாம் என்னால நல்லா முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. 2 சூப் வைக்கிறான். இந்த 2 சூப்ல எதுல உப்பு அதிகம் எதுல உப்பு இல்ல அப்படிங்கறத நீ கரெக்டா கண்டுபிடி பார்ப்போம். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே, பால் ஈஸியா பண்ணிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா நம்ம பாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவனால சில பிளேவர்ஸை டேஸ்ட் பண்ண முடியாது. அதாவது உப்போட டேஸ்ட் இதுதான் அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. அதனாலதான் அவன் பண்ற அந்த ரெசிபிஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு புக்கை போட்டு அதுல அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த புக்கு இவகிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு நாளா கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டு இந்த பைய பின்னாடியே சுத்தி இருக்கா. அது மட்டும் கிடையாது, ஆப்போசிட்ல ஒரு நாரப்பைய உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அந்த நாரப்பையலோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் இந்த மாயோ. நம்ம பாலுக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த மாயோ பொண்ணும் ஏண்டா இவ்வளவு நாள் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தனே இதுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கவா, இல்ல காட் ஆஃப் குக்கரி ஆகுறது தான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அது இந்த டைம் நான் நழுவு விடுறதா இல்ல, முதல்ல அந்த ஹோட்டலை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்ல நம்ம பாலும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த ஹோட்டலை விட்டு கிளம்புறான். இப்ப நைட் நம்ம பால் பாத்தீங்கன்னா சோகத்துல நம்ம ஹீரோவோட அப்பா போட்டோ முன்னாடி அதாங்க நம்ம காட் ஆஃப் குக்கரி முன்னாடி செம்மையா சரக்கடிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வர இவன் என்ன இந்த நேரத்துல சரக்கடிச்சிட்டு இருக்கான் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு கிட்ட போறான். பேச்சு கொடுக்குறான். ஏண்டா போட்டியில நீ தானே வின் பண்ண, நான் எப்படி பார்த்தா நான் தான் ரொம்ப சோகமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், இப்ப நீ எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கிற அப்படின்னு கேட்டா என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் காட் ஆஃப் குக்கரி ஆகணும் அப்படிங்கிறது தான். அவர் தான் என்னோட ரோல் மாடல், என்னோட அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா நான் காட் ஆஃப் குக்கரி ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அவரை நான் எப்படி எதிர்க்கிறது, அவர் என்னோட ரோல் மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்றப்போ யாரு இவனையா ரோல் மாடல் அப்படின்னு சொல்ற, நீ இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கிற இந்த பையன் தான் என்னோட அப்பன், நான் சின்ன வயசா இருக்கிறப்பவே என்ன தன்னந்தனியா தவிக்க விட்டு போனவன், 20 வருஷமாச்சு இன்னும் என்ன தேடி வரவே இல்லை, இவனை நீ ஏதோ பெரிய சமையலுக்கே கடவுள் நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா அவன் ஒரு கேவலமான சுயநலவாதி அப்படின்னு ஹீரோ அவனோட அப்பாவை பத்தி சொல்ல நம்ம பாலுக்கே பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா மேல செம காண்டாயிடுது. அப்பா இப்படிப்பட்டவனான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி கிளாஸ் விட்டு அடிக்கிறானுங்க. இப்ப அப்படியே நம்ம 7 ரெஸ்டாரண்ட் காமிச்சா அங்க நிறைய கார் நிக்குது. உள்ள அந்த பாஸ் பையன் உட்கார்ந்துருக்கான். என்னன்னா இந்த ஹோட்டலை மொத்தமா வீட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் இங்க இருக்கிறவங்க மொத்த பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணுமா, அதுக்காக ரேட்டு பேசுறதுக்கு பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஒழுங்கா ஹோட்டல் எழுதி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் மிரட்டிட்டு இருக்கான். ஆனா மாஸ்டர் பாத்தீங்கன்னா எங்களால முடியாதுடா, உன்னால முடிச்சதை பாத்துக்கன்னு சொல்றப்போ அப்ப வேற வழி கிடையாது, இந்த ஹோட்டலை எப்படி இடிச்சு தள்ளணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாங்க. இப்படி உங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பாலும் வந்துருவாங்க. அப்ப உங்களை பார்த்த அந்த கண்ணாடிக்காரன் டே பால் நீ இவன் கூட எதுக்குறா சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நடக்க போற இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து
வந்து கலந்துக்க போறோம்னு சொல்றாங்க. டேய் பால், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒழுங்கா அந்த பயலை விட்டு விலகி போயிடு. அப்படி இல்ல உன்னோட குக்கிங் கரியரையே நான் இல்லாம பண்ணிடுவேன்னு ஒரு கெட்ட வார்த்தையை சேர்த்து சொல்லிடுவான். நம்ம பாலுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். இந்த பயலோட மூக்குலயே ஒரு டிச்சு அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கும். இதை பார்த்த பசங்க எல்லாருமே அங்க எடுத்து ஓடி போடுவாங்க. இந்த பாசும் என்னோட மூக்கையை உடச்சு விட்டுறதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நைஸா அங்க இருந்து நழுவி போயிடுவான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறமா மாஸ்டரும் கேட்கிறாரு, நீ சொன்னது உண்மையாப்பா? 2 பேருமே சேர்ந்து அந்த போட்டியில கலந்துக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா பால் ஆமாங்கிறான். அப்பா மாஸ்டரும் சூப்பர் பால், நீ இனிமே எதை பத்தியும் கவலைப்படாத, இனிமே நீயும் எங்களோட குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குமே என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் பாலுக்கு எப்படி ஒரு இன்கிரீடியன்ட்டை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நுணுக்கமான வித்தைகளையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நினைச்ச மாதிரியே அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்துருச்சு. இதுல மொத்தமா 5 டீம் கலந்துக்குது. அதுல பெருமையான விஷயம் என்னன்னா அந்த 5 டீம்ல நம்ம இந்தியாவும் கலந்துட்டு இருக்கு. வழக்கம் போல போட்டியோட ரூல் என்னன்னா என்ன வேணா சமைச்சுக்கலாம், ஆனா 1 மணி நேரம் மட்டும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள உங்களோட டிஷ்ஷை நீங்க செஞ்சு முடிக்கணும்னு சொல்ல அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அவன் வெறித்தனமா சமைச்சிட்டு இருக்கான். அந்த 5 டீம்ல ஒரு ஆளா நம்ம பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த மாயாவும் இருக்கான். இந்த பக்கம் எலியும் பூலையுமா அடிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோவும் பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்தாசையா இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கடைசியா டைம் முடியுது. இவங்க எல்லாரோட குக்கிங் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா ரிசல்ட்டும் வருது. இன்டர்நேஷனல் குக்கிங் காம்படிஷன்ல நம்ம ஹீரோவும் பாலும் தான் வின் பண்றாங்க. நம்ம பாலை ஏமாத்திரம் பாத்தீங்களா அந்த அகராதி பைப்ல மாயம் ரொம்ப கேவலமா தோத்துட்டான். இப்ப நம்ம 7 ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இவங்க அந்த காட் ஆஃப் குக்கர் அதாவது ஹீரோவோட அப்பா கூட போட்டிக்கு போகணும். இப்ப அந்த போட்டியில நீயே கலந்துக்கோ பால் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா பாலுக்கு பாத்தீங்கன்னா அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா டேஸ்டே பார்க்க தெரியாம இவ்வளவு தூரம் இத்தனை போட்டிகளை கலந்து வந்தது நம்ம பாலோட ஒரு பெரிய சாதனை இல்லையா? இதை நினைச்சே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ தான் உன் அப்பா கிட்ட ரொம்ப நாளாவே நீ ஒரு மிக சிறந்த குக் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ நான் அந்த போட்டியில கலந்துக்கல, நீ தான் அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு பால் சொல்றான். நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். இப்ப நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் அந்த மிகப்பெரிய காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அந்த போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஹீரோவோட அப்பாவே மிகப்பெரிய செஃப் அப்படிங்கறதுனால அவருக்குன்னு தனி ஆடியன்ஸ் கூட்டமே அங்க இருக்கு. சோ எப்படியாவது இந்த இறுதி போட்டியில ஹீரோ அவனோட அப்பாவை தோக்கடிக்கணும். இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தியை இறக்கி ஒரு செம்மையான டிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த டிஷ்ஷுமே சமைக்க ஆரம்பிக்கல. சில மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவனோட மனசுக்குள்ள பழைய நினைவுகள் மட்டும் தான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோட அப்பா சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்தி விடுறாரு. என்னடா பகல் கனவு கொண்டுகிட்டு இருக்கியா, இல்ல போனா போட்டுன்னு சொல்லி என்ன ஜெயிக்க வைக்க பாக்குறியா? ஒழுங்கா போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டிஷ்ஷை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ முகத்தை துடைச்சிட்டு அவன் இப்ப ஒரு ரெசிபியை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே போட்டி பரபரப்பா போயிட்டு இருக்க டைமிங்கும் முடியுது. ஹீரோவோட அப்பா ஏதோ தாறுமாறா சமைச்சு வச்சிருக்காரு. இந்த கிஃப்ட் ஷாப்புக்குள்ள போனோம் அப்படின்னா வித்தியாசமான சிலைகள் இருக்கும் பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு டிஷ் பண்ணிருக்காருன்னு தெரியுது. ஆனா அது என்ன கருமம்னு தாங்க தெரியல. இப்ப செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த டிஷ் எடுத்துட்டு போயிட்டு ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்குறாரு. அவங்கள டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து நம்ம ஹீரோ பண்ண ரெசிபியை டேஸ்ட் பண்றதுக்காக கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஜட்ஜஸ் கிட்ட அந்த ரெசிபியை கொடுக்காம ஹீரோவோட அப்பா முன்னாடி அந்த ரெசிபியை ரொம்ப திமிரா காட்டி நீட்டான். ஃபர்ஸ்ட் திமிரா தான் காட்டுறான். அதுக்கப்புறம் படிவா அதை சாப்பிடறதுக்காக கொடுக்குறான். பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஹீரோ பண்ண டிஷ் என்னென்ன டேஸ்ட் பண்ணாம இதை ஃபுல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா கொடுத்துருப்பாரு இல்லையா? அதை இப்ப அவர் திரும்ப பண்ணி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொடுக்குறான். அவரும் அதை சாப்பிட்டு பாக்குறாரு. அவர் முகத்துல அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷனை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க அது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. அவ்வளவுதாங்க. நம்ம ஹீரோ அந்த ரெசிபியை கொடுத்துட்டு அவன் பாட்டு அந்த இடத்தை விட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவ்வளவு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்காம என் புள்ள எனக்காக சமைச்சு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த ரெசிபியை அவ்வளவு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில அவன் வின் பண்றதுக்காக வரல, அவங்க அப்பாவோட மனசை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அதை அவன் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. நியூ இயர் வரப்போகுது. இப்ப நம்ம பாலும் ஹீரோவும் சேர்ந்து தான் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதனால ஜாலியா பட்டாசு எல்லாம் வெடிச்சு நம்ம எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஒரு செமையான ஹாப்பி எண்டிங்கை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா சூப்பரா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றேங்க. கூடிய பெல் ஐக்கன் பிரஸ் பண்றேங்க. சரி, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.